மேட்டூர்ல இருந்து எவரி 4 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை நாகப்பட்டினம் வரையும் தடுப்பணை கட்டி தண்ணியை கடல்ல கலக்காத வண்ணம் விவசாயத்திற்கும் கால்நடைக்கும் குடிநீருக்கும் நீங்க தண்ணி பாதுகாக்கணும் அப்படிங்கறத பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்க நம்ம நிறைவேற்றுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிறோம். எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சூழ்நிலை நான் ஏற்கனவே சொன்னேன், நீர் குமிழி போல தோன்றும் மறைஞ்சிரும். அதனால அந்த கேள்வியை தொடர்ந்து நீங்க கேட்டு இது பண்ண வேண்டாம். நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி கேளுங்க. தொடர்ந்து 2 மாசம் நடந்துட்டு இருக்குது. எதுவுமே இல்ல, வளர்ச்சி தான் சின்னையா தான் ஐயா தான். அதனால இது ஒரு சூழ்நிலை, நேரங்காலம் சரியில்லை, என்ன பண்ண முடியும்? எல்லா கட்சியில இருக்குது இல்லையா? அதை எழுத மாட்டேங்கிற நல்ல மனிதர் நீங்க, ஊடக நண்பர் நீங்க, தூண் நீங்க, அதை எழுத மாட்டேங்க. எழுதுனது போதும். இப்ப அதிமுக நடக்கலையா, திமுக நடக்கலையா, நம்மளுடைய எதில் இருக்குது நாம் தமிழர் கட்சியில் நடக்கலையா? அதனால அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எழுதின வரையும் போதும். நாட்டு வளர்ச்சி பண்ணுங்க, எழுதுங்க, வேலை வாய்ப்பு எழுதுங்க, சுகாதார மேம்பாட்டு எழுதுங்க. சட்டப்பேரவை தலைவரை சந்திச்சு கொரோனா மாத்திரம் கொடுத்திருந்தோம், அது சம்பந்தமா அது ஒரு கர்டசிங்க. அதாவது எப்படின்னா, சில ஒரு சூழ்நிலை வரும்போது ஒருத்தர் நம்ம ஒரு கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்கிறது தான். அதுவே ஒரு பெரிய இதா இல்ல. ஒரு கொரோனா பார்த்து கொடுத்து கொரோனா மாத்த சொல்லி கொடுத்திருக்கோம். அது ஒரு சும்மா ஒரு எப்பயுமே நடைமுறையில் இருக்கிற ஒண்ணுதான். பதிலாம் கொடுக்க மாட்டாரு, அவர் லேட் ஆகும். அவங்க எதிர் மனு கொடுத்திருக்காங்க, அவர் நீக்கக்கூடிய அதிகாரம் இல்ல. அது இல்ல அதெல்லாம் அரசியல் சாசன சட்டத்துல பரிசீலனை பண்ணி முடிவெடுக்க வேண்டியது பேரவைத் தலைவர்களுடைய முடிவு. அது ஒரு கட்சி நடத்தும் போது ஒரு குடுக்கெல்லாம் ஒரு மாறி போயிடும். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்க நிர்வாக மக்கள் எழுத வேண்டாம். பேரவைத் தலைவர் முடிவெடுக்கல, நீதிமன்றத்தில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லிதான் நான் உங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லலான்னு தான் இருந்தேன். டேமை பத்தி கேட்பீங்கன்னு நினைச்சேன், கர்நாடகா பத்தி கேட்பீங்கன்னு நினைச்சேன், தமிழ்நாடு பொருளாதாரத்தை பத்தி கேட்பீங்கன்னு நினைச்சேன், வேலை வாய்ப்பு பத்தி கேட்பீங்கன்னு நினைச்சேன். காவிரி நீர் போகலைன்னு சொல்லி ஜீவகுமார் ஆர்ப்பாட்டம் பண்றாரு. ஆமா, ஆனா இப்ப தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லி ஒரு மறுப்பு தெரிவிக்கும். இப்ப என்னாச்சுன்னா 58,000 அடி போகுது. அங்கங்க சைடுல இருக்கிற வாய்க்கால தூர் வாரினா தானே போகும். தூர் வாரி இந்த மக்களுக்கு, இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு விவசாயத்தை பெருக்கணும்னு சொல்லி இந்த தண்ணியை தூர்வாரி தஞ்சாவூர்ல இருக்கிற மக்களுக்கு, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, கரூர் இந்த மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம். நான் ஏற்கனவே 2000 கோடி இலவசத்தை குறைத்து விட்டு 2000 கோடி திட்டத்தை ஒதுக்கி நீங்க நாகப்பட்டினம் வரைக்கும் தடுப்பணை கட்டி இந்த 10 மாவட்டத்தினுடைய மேலாண்மை உற்பத்தியை பெருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். மருத்துவர் ஐயா நோக்கம், மருத்துவர் சின்னையா நோக்கம், இதான் நோக்கம். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு யார் இருந்தாலும் அந்த இடத்துல மிக முக்கியமான காரணி பாமக. இன்னைக்கு அந்த நிலைமையில இல்லைங்கிறனாலதான் திரும்ப இந்த கேள்வி நாங்க முன்வைக்கிறோம். இல்லன்னு நீங்க சொல்லக்கூடாது. இப்ப நீங்க பூரா என்னோட நண்பர்கள், உங்கள் நம்பி தொலைக்காட்சி கேமரா கொடுத்திருக்குது, உங்கள் நம்பி ஒரு பத்திரிகை கொடுத்திருக்குது. நல்லது எழுதி நல்ல வளர்ச்சி பண்ணும்ல, அன்போடும் பண்போடும் பாசத்தோடு கேட்கறது என்ன. தேர்தல் டைம் இருக்குது, வளர்ச்சி திட்டம் யாரு சொன்னாங்க? இது ஒரு சின்ன நீர் குமிழி மாதிரி சொன்னோம். இன்னும் ஒரு 2 மாசம் நான் ஜாதகம் பார்த்துட்டேன். 60 நாள் முடிஞ்சு 65வது நாள்ல சரியாயிரும். நான் மொத்தமா தமிழ்நாட்டினுடைய ஜாதகத்தை பார்த்தேன். இல்ல அது ஆலோசனை கூட்டத்தில் 8 தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. ஆமா, 8 தீர்மானத்துல முதல் தீர்மானத்துல அந்த நிர்வாக செயற்குழு கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரே அதிகாரம் இவங்களுக்கு தான் இருக்குது. இன்னைக்கு பாமக நிறுவன கூட்டம் செல்லாது அப்படிங்கிற மையப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. இல்ல இந்த கேள்விக்கு நம்மளுடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், எதிர்கால தமிழகம் அண்ணன் அன்புமணி அவர்கள்ட்ட நீ கேட்டீங்கன்னா அவர் கரெக்டா சொல்லுவாரு. நான் எம்எல்ஏ, எங்களுக்கு நாம ஒரு அளவுக்கு தான் நாங்க பதில் சொல்ல முடியும், உங்க கேள்வி உள்வாங்கிக்க முடியும். இதுவரைக்கும் பாமகவுடைய நிர்வாகம் ராமதாஸ் பேசும்போது கட்சியில மகளுக்கு மருமகனுக்கு இதுவரைக்கும் அதிகாரம் கொடுக்கல, இந்த முறையும் அன்புமணியை வற்புறுத்தினாலதான் சௌமியா அன்புவருக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா பேசியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்த செயற்குழு கூட்டத்தில் மூத்த மகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேடல ஏற்றப்பட்டிருக்காங்க. இது தொடர்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? வேற கேள்வி கேளுங்களேன். ஒரு கேள்வி இப்ப இல்ல, இது எல்லா கேள்விக்கும் பதில் என்கிட்ட இருக்கு. ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் அவங்க கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆகலையே.
எம்எல்ஏ தானே. சமரச முயற்சிகள் இல்ல இப்ப கேள்விக்கு பதில் இருக்குது. மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் சின்னையாவுக்கும் அவர் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு ஒரு எம்எல்ஏவுக்கு அதிகாரமும் கொடுக்கல, ஒரு அது தகுதியும் இல்லை. இப்ப அவருக்கு என்னன்னா, இல்ல ஊடக நண்பர்கள் நீங்க சுத்தி சுத்தி வளைச்சு வந்தாலும், நான் கார்ல வந்தேன், இந்த வண்டியில வந்தேன், இங்க வந்தேன்னு தான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா, இது பதில் சொல்வது நாகரிகமான செயல் இல்ல. ஐயாவை பத்தி சின்னையாவை பத்தி கேள்விக்கு ஒரு அளவுக்கு இப்ப நீ கேட்டோன்னு சொன்னோம். இப்ப அவங்க கிட்ட கேட்கற கேள்வி என்னகிட்ட கேட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய ஆள். அவங்க நாட்டுல 3வது ஒரு பெரிய கட்சி உருவாக்கணும் 2 பேரும். அவங்க கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டாம். நான் எம்எல்ஏ, சட்டப்பேரவையில் என்ன நடந்ததுன்னு கேளுங்க. எவ்வளவு ரொம்ப இயல்பா சொல்றது, செயல் தலைவர் பொறுப்பு ஏத்துக்கிட்டா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் சொல்லி நிறுவனர் சொல்றாரு. இல்ல இன்னொரு கேள்வி கேள. சட்டப்பேரவை உறுப்பினர் தொடர்பா கேட்க சொல்றீங்க. பாமக இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. 3 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் ஆதரவா இல்ல, நாங்க இப்பதான் 2 எம்எல்ஏக்கள் சார் வெளியில அப்படி பேசுங்க சார், உள்ள செயல்படுங்க சார். வணக்கம் சார்.